ஷாக்கிங்! பலத்த சத்தத்துக்கு பிறகு இருண்டது கராச்சி. தொடங்கிட்டாங்க போல என பாகிஸ்தானியர் ஒருவர் இந்தியா குண்டு போட்டதோ என்ற அச்சத்தில் பதிவு போட்டார். அதில் அது டிரான்ஸ்பார்மர் ப்ரோ, கராச்சியில இதெல்லாம் தினமும் நடக்கும் என கமெண்டில் கலாய்த்திருக்கிறார் ஒருவர். மின்சாரத்தை தான் கலாய்க்கிறார்கள் என்றால் கேஸ் சப்ளை பற்றாக்குறையையும் கேலியாக கூறியிருக்கிறார்கள். ஒருவேளை இந்தியா போர் தொடுத்தா அதை 9 மணிக்குள்ள முடிச்சிடுவாங்க. ஏன்னா 9:15 அப்புறம் இங்க கேஸ் சப்ளையே கிடைக்காது, இதுல போராம் போரு என கூறியிருக்கிறார் ஒருவர். மற்றொருவர் போட்ட பதிவோ இன்னும் அபாரம். சொல்ல போனா நம்மள இந்தியா மிரட்ட வேண்டிய அவசியமே இல்ல. ஏற்கனவே நம்ம அரசாங்கத்தோட கையில சிக்கிட்டு நாம சீரழிகிறோம். தண்ணிய நிறுத்துறீங்களா? இங்கு ஏற்கனவே தண்ணி பஞ்சம் இருக்கு. கொல்ல போறீங்களா? ஏற்கனவே எங்க அரசாங்கம் எங்களை தினம் கொன்னுட்டு தான் இருக்கு. பாகிஸ்தானோட லாகூரை எடுத்துக்கிறீங்களா? தாராளமா எடுத்துக்கோங்க. நீங்களே வந்து அரை மணி நேரத்துல திரும்ப கொடுத்துட்டு போயிடுவீங்க. ஏன்னா இங்க நிலைமை அப்படி என ஒருவர் தனது ஆற்றாமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். பாகிஸ்தானியர்கள் இனி குளிக்க கூட இந்தியாவிடம் தண்ணீர் கேட்க வேண்டும் போல என மீம்ஸ் போட்டு வேதனை அடைந்திருக்கிறார் ஒருவர். அச்சச்சோ, இந்தியா நம் மீது குண்டு போட போகிறதா என ஒருவர் கமெண்ட் செய்ய, அதற்கு நாமளே உலகின் பாதி நாடுகளுக்கு கடன் தர வேண்டியிருக்கு. அதனால இந்தியாவில் இருந்து வந்து யாரும் நம்மள கொல்ல கடன்காரங்க விட மாட்டாங்க. அதனால எல்லாரும் போய் தூங்குங்க என கூறியிருக்கிறார் ஒருவர். பாகிஸ்தான இந்தியா கைப்பற்றிக்கட்டும் என பாகிஸ்தான் அரசை விட்டாலும் விட்டுடும். ஏன்னா நம்ம நாட்டு மக்களுக்கு செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, உலக நாட்டுக்கு கடனை திருப்பி செலுத்த வேண்டிய அவசியமும் இல்லை என கலாய்த்திருக்கிறார் ஒருவர். அத்தோடு ஒரு ஏழை நாட்டைத்தான் தாக்கப் போகிறோம் என இந்தியாவுக்கு தெரியுமா என வேதனையோடு கேட்டிருக்கிறார் ஒருவர். இன்னும் சில மீம்ஸ்களில் பார்க் பெஞ்சில் அமர்ந்திருக்கும் எலும்புக்கூட்டை சுட்டிக்காட்டி பாகிஸ்தான் இன்னும் பதிலடி கொடுக்கும் என காத்திருந்த தருணம் என கூறியிருக்கிறார்கள். போருக்கான பயணம் துவங்கியது என பதிவிட்டவருக்கு முதல்ல ரோட சரி செய்ய சொல்லுங்கள் என ஒருவர் பதிலளித்திருக்கிறார். இந்தியாவின் பிரியாணி ரெசிபி வீடியோக்களை பாகிஸ்தான் வெற்றிகரமாக பிளாக் செய்து பதிலடி கொடுத்தது. அவ்வளவுதான் பாகிஸ்தானின் பதிலடி என கலாய்த்திருக்கிறார் ஒருவர். பாகிஸ்தான் போரை தொடங்கும் என கூறியவருக்கு அதுக்கு காசு இருக்கா? போய் IMFல முதல்ல கடன் கேட்டு பாருங்க, அப்போ தெரியும் என கேலி செய்திருக்கிறார் ஒருவர். போர் பயம் பற்றி பாகிஸ்தானியர்களிடம் ஒரு சீரியஸ்னஸே இல்லை என ஒருவர் பதிவிட, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினுக்கு காரணமான ஜின்னா மொத்த ஃபன்னி பீப்புளையும் பாகிஸ்தான் பக்கம் கொண்டு வந்து விட்டுவிட்டு ஒரு கோட்டை போட்டு விட்டார் போல என கூறியிருக்கிறார் ஒருவர். இந்த நிலையில் இந்தியாவுடனான போர் பதற்றத்தை சமாளிப்பதா, உலக நாடுகளின் அழுத்தத்தை சமாளிப்பதா, கொஞ்சம் தூண்டாம சும்மா இருங்களேன்பா என அந்நாட்டு அமைச்சர்களின் பேச்சுக்களை தடுப்பதா, அல்லது உள்நாட்டு வாசிகளில் மீம்ஸ் போரை தடுப்பதா என பாகிஸ்தான் அரசுக்கே ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் வறுத்தெடுக்கும் பாகிஸ்தான் நெட்டிசன்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.